சார், இதுவே பொண்ணா இருந்தா நான் படிக்க வைக்கலன்னு கவலைப்பட மாட்டேன் சார். வளர்த்து ஆளாக்கி எவன் தலையில கட்டி வச்சிருவேன். அது அவன் தலையில மிளகா அடிச்சு எப்படி வாழ்ந்துரும் சார். ஆனா இவன் பையன் சார், குடும்பத்தை தாங்க வேண்டியவன் சார். படிச்சே ஆகணும். ப்ளீஸ் சார், உதவி பண்ணுங்க சார். சார் ரொம்ப யோசிக்காதீங்க சார். இல்ல அது வந்து கையெழுத்து போடுறேன். ஆனா அப்பான்னு போட மாட்டேன், கார்டியன் தான் போடுவேன். கார்டியன் போட்டா ஒத்துப்பாங்களா சார்? அதெல்லாம் நான் பேசிக்கிறேன். சரிங்க சார். ஒரு நிமிஷம் சார், நில்லுங்க. என்ன இந்தாங்க, என்ன தூக்கி உட்கார வைங்க. எதுக்கு? அட உட்கார வைங்க சார். வாடா. உட்கார வச்சுட்டேன். என்ன எதுக்கு என்ன பண்றீங்க? என்ன எதுக்கு எதுக்கு போட்டோ? என்னங்க போட்டோலாம் எடுக்கிறீங்க? அது ஃபேமிலி போட்டோ கேட்டா காட்டணும்ல சார். தேவையில்லைன்னா டெலீட் பண்ணிடுறேன் சார். சரி கிளம்புங்க. என்னது? ஸ்கூலுக்கு அட்மிஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க சார். முன்னாடி உட்கார்றா. என்ன நடக்குது புரியல இன்னைக்கு. ஏறுங்க. சித்ராவை நான் தான் கொலை செய்தேன். இந்த கைதான் அவளை அடிச்சது. இந்த கண் தான் அவளுடைய பிரேதத்தை பார்த்தது. அதிர்ச்சியா இருக்கா? ஆச்சரியமா இருக்கா? திகைப்பை கொடுக்குதா இல்ல திடுக்கிட வைக்குதா? லதா, ரயில்வே கேட்ல உங்ககிட்ட சொன்ன என்னுடைய கடந்த கால கதையை நான் அறகுறையா தான் முடிச்சேன். ஆமா, அறகுறையா தான் முடிச்சேன். ஏன் தெரியுமா? காலிங் பெல் அடிக்குது. நான் என்ன ஸ்கூல் பெல் அடிக்குது நான் சொன்னேன்? காதல விழுதுல்ல, போய் யாருன்னு பார்க்க வேண்டியதானே? ஏன் நான் ஏடி பார்க்கணும்? நீ வேணா போய் பாரு. நீங்க ஹால்ல தானே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க போய் பார்க்க வேண்டியதானே? நான் மாடியில இருந்து இறங்கி வந்து பார்க்கணுமா? ஏய், என்னமோ பெருசா நிலாவில இருந்து இறங்கி வந்த மாதிரி ரொம்ப தான் சலிச்சுக்கிற. போ போய் யாருன்னு போய் பாரு. இதெல்லாம் நல்லா இல்ல. ஏய், நல்லா இருக்கிறதுனால தாண்டி நானே சாப்பிடுறேன். இந்தா நீ வேணா சாப்பிட்டு ஓசினோட வரப்ப போய் முதல்ல கதவை தர. யார் நீங்க? அவர் இல்லைங்களா? அவரா? எவரு? என் ஹஸ்பண்ட். ஐயோ, உங்க ஹஸ்பண்ட் நீங்க உங்க வீட்டுல தேடணும், எங்க வீட்டுல வந்து கேக்குறீங்க. என்ன அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்களா? மடிப்பாக்கம் மாதவன் டிடெக்டிவ் ஆபீசர், அவர் வீடு இதுதானே? ஆமா. அப்ப கரெக்டான அட்ரஸ் தான். அட்ரஸ் கரெக்ட் தாங்க. ஆனா உங்க ஹஸ்பண்ட் இங்கே இருக்க போறாரு. ஹலோ, மடிப்பாக்கம் மாதவன் என்னுடைய ஹஸ்பண்ட். என்னடி சொன்ன? இங்க பார், வாடி போடின்னு சொன்ன மரியாதை கெட்டுடும். மடிப்பாக்கம் மாதவன் தான் என்னோட ஹஸ்பண்ட் சொன்னேன், புரியலையா உனக்கு? என்னது? அவர் உன் புருஷனா? என்ன என்கிட்ட கதை விடுறியா? ஐய், தொலைச்சு போடுவேன். கிளம்பிடுங்க. ஏய், இப்படி பேசினா நான் பயந்துருவேன் நினைச்சியா? உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? கூப்பிட அவரை. என்னங்க? என்னங்க? என்னடி பொண்டாட்டி மாதிரி உரிமையோட கூப்பிடுற? ஏய், பொண்டாட்டி தான்னு சொல்றேன், என்ன பொண்டாட்டி மாதிரிங்கற? கூப்பிடுறே அவரை. ஐய், அட்ரஸ் மாதிரி வந்து தேவலாம் தகராறு பண்ணிட்டு இருக்க. மரியாதை இங்க இருந்து ஓடிடு. ஏய், நீ சுத்த லூசா இருப்ப போல இருக்கு. மாதவன் தான் என் புருஷங்கற, நான் தான் அவர் பொண்டாட்டிங்கற. உனக்கு என்ன ஆதரவு வேணுமா? இரு, இந்தா. அத்தை, அத்தை, அத்தை இங்க வாங்க அத்தை. என்ன? இத கொஞ்சம் பாருங்க அத்தை. யாரடி இது? ஏன் பையன் மாதிரி இருக்கா? உங்க பையன் மாதிரி இல்ல, உங்க பையனே தான். ஆமா, அவனேதான். இவ உங்க புள்ளையோட பொண்டாட்டியா? என்ன சொல்ற? நான் சொல்லல அத்தை, தோ அவ தான் சொன்னா. எவ அவ? இந்தம்மா, யார் நீ? நீ எதுக்கா இங்க வந்து குட்டையை குழப்பிக்கிட்டு இருக்க? இந்தாம்மா, முதல்ல நீ யாருன்னு சொல்லு. அடேங்கொய்யால, யார பத்தி என்ன கேடுக்க? புடி புடி, இந்த தொட்டியத்துக்கு மண்டையில போட்டு வச்சுக்க, உன் போட்டி எல்லாம் வெளியே வந்துருடி. டேய், எங்க வந்து யார பார்த்து யாருன்னு கேக்குற?
நான் இந்த குடும்பத்தோட தலைவிடி. அது மட்டும் இல்ல, மடிப்பாக்கம் லேடிஸ் கிளப்போட ஒன் பிரசிடென்ட் டி, மிஸ்ஸஸ் பண்டரி பாய். உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லையான்னு கேக்குறேன். எங்க லேடிஸ் கிளப்புக்கு போன் போட்டு தரேன், நீயே பேசி உண்மை தெரிஞ்சுக்க. ஐயோ மானங்கட்ட அத்தை, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அவ பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அவ என்ன பத்தி என்ன பேசுறா தெரியுமா? உங்க புள்ளையோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கா. அத கேட்க துப்பு இல்ல, ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல அத கேளுங்க. ஏண்டி இவ அப்படியே சொன்னா? ஏய் அப்படியே சொன்ன? ஏய் என் புள்ளையோட பொண்டாட்டியா நீ? போட்டோல நாங்க 2 பேரும் ஜோடியா இருக்குது உனக்கு தெரியலையா? சரியான மக்கார் போல இருக்கு. நீ அவன் பொண்டாட்டினா அப்ப இவ யாரு? என்கிட்ட கேட்டா அவங்கிட்ட கேளுங்க. அடி செருப்பால. ஏய் ஏண்டி நடிச்சிட்டு இருக்க? இவ தாண்டி என் மருமக, என் புள்ளையோட ஒன்னே ஒன்னு பொண்டாட்டி தெரியுமா? என்னது? இவ அவரோட பொண்டாட்டியா? அப்ப அவர் என்ன ஏமாத்திட்டாரா? அதனால தான் இத்தனை நாளா என்ன பார்க்க வராம என்ன கைவிட்டுட்டாரா? ஏய் அப்படியே போட்டேன்னு வச்சுக்கே, நீ தின்ன மஞ்சள் சோறுல வெளியே வந்துரும். என் புள்ளைய பத்தி தப்பா பேசுன அப்படியே காதை புடிச்சு தரையில அடிச்சு ஒரே மிதியா மிதிச்சு கொன்னே போட்டுருவேன். ஜாக்கிரதை. ஏண்டி கிராபிக்ஸ் பண்ண போட்டோ கொண்டு காட்டிட்டு ஏன் புள்ளைய ஓம் புருஷன் சொல்வியா? போடி வெளியே. அத நான் நம்புவேடா? நான் நம்ப மாட்டேன், இவனும் நம்ப மாட்டா. இந்த தில்லாலங்கடி வேலையில என்கிட்ட வச்சுட்டாரு. போடி வெளியே, போடி வெளியே. அப்படியே பாரதிராஜா படம் பாக்குற மாதிரி இருக்குல்ல? மாமா இப்படி கதை ஓடிட்டு உங்களுக்கு பாருங்க படமா? அப்படி. டேய் ஏய் கவிதா, நீங்க எப்படி இங்க? ஹாய் கவிதாவா? ஏண்டா உன் காதலி பேர் கவிதாவா? ஐயோ பொண்டாட்டி இருக்கா, ஜாக்கிரதை. ஏங்க அப்ப அவ சொல்றதுல உண்மைதானா? என்ன சொன்னா? பொண்டாட்டின்னு சொன்னா. அது உண்மைதானே? இல்ல நீ என் பொண்டாட்டி தானே? ஐயோ அப்படி சொல்லலடா. அவளோட பொண்டாட்டி நீ. என்ன? இல்லடா உன்னோட பொண்டாட்டி என்னது? யாரு இவங்களா? ஹலோ கவிதா, என்ன விளையாடுறீங்களா? இத நான் கேட்கணுங்க. என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைக்கு தாயா கேட்டு இத்தனை நாளா என்ன பார்க்க கூட வராம இப்படி என்ன அம்போடு விட்டுட்டு ஓடி வந்துட்டீங்களே, இது நியாயமா? நானும் நீங்க வருவீங்கன்னு 4 வருஷமா காத்துட்டு இருந்தேன். நம்ம குழந்தைக்கு இப்ப விவரம் தெரிஞ்சு அப்பா எங்கிட்ட கேட்க ஆரம்பிச்சுட்டான். அவனை சமாளிக்க முடியாம தான் நானே உங்களை தேடி வந்தேன். ஹலோ, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு பெரிய கதை சொல்லிட்டு இருக்கீங்க. தெரியுங்க, நீங்க இப்படித்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன? ஏங்க நான் யாருன்னு தெரியாம தான் என் கூட ஜோடியா நின்னு போட்டோ எடுத்துக்கிட்டீங்களா? அது நான் எங்க எடுத்தேன்? நீதான் செல்போன்ல போட்டோ எடுத்த. என்னடா அவ யாருன்னே தெரியாதுன்னு சொல்ற, அப்புறம் செல்போன்ல போட்டோ எடுத்தான்னு சொல்ற. என்னடா குழப்பற? அது அவர் குழப்பலத்த. நம்ம 2 பேருக்கும் நல்ல காது குத்துறார். எந்த மடையனாவது தெரியாத ஒரு பொம்பளை கூட நின்னு போட்டோ எடுத்துப்பானா? கௌசல்யா, என்ன புரியாம பேசுற நீ? ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, நான் ஆபீஸ்க்கு பைக்ல போயிட்டு இருந்தேனா. இருங்க, நீங்க தப்பிக்கிறதுக்காக ஏதேதோ பொய் சொல்லி சமாளிக்க வேண்டாம். நான் இன்னொரு ஆதாரத்தையும் காட்டுறேன். டேய் ஏற்கனவே ஒரு ஆதாரம் காமிச்சாடா, இப்ப இன்னொரு ஆதாரத்தையும் காட்டுறேங்களாடா? அது ஆதாரமா காட்டி என் வாழ்க்கை சேதனம் பண்ணிட்டு இருக்கா. நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்தாங்க அத்தை. அத்தையா? ஆமா, அவரு உங்களுக்கு புள்ள, நான் அவருக்கு பொண்டாட்டி. அப்படின்னா நீங்க எனக்கு அத்தை தானே? கரெக்ட்டா தான் சொல்றேன். ஐயோ அம்மா சொல்றேன் அத்தை, சொல்றேன். என் புள்ளைய, அதாவது உங்க பேர்ல நாங்க ஸ்கூல்ல சேர்த்தோம். அந்த அப்ளிகேஷனோட ஜெராக்ஸ் காப்பி தான் இது. அதுல அப்பான்னு சொல்லி இவர்தான் கையெழுத்து போட்டாரு. நான் அப்பான்னு கையெழுத்து போடல, கார்டியன் தான் போட்டுருக்கேன். ஓஹோ, லீகலா எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் உஷாரா நீங்க கார்டியன் கையெழுத்து போட்டீங்களா? ஏய் இத நான் கவனிக்கவே இல்லையே. ஏய், போய் மேல போய் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் அவ்வளவுதான். இல்லங்க, போய் சொல்றது நீங்க தான். அவ கூட ஜோடியா நின்னு போட்டோ எடுத்துக்கீங்க. அவ புள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கிறதுக்காக ஃபார்ம்ல கையெழுத்து போட்டுருக்கீங்க. இரு. எல்லாரும்
எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப அவ யாருன்னே தெரியாது நடிக்கிறீங்களா? ஐயோ ஆமாண்டா மாதவா, நீ தாண்டா இப்ப போய் சொல்ற. ஐயோ, என் புள்ள ரொம்ப நல்லவன் நம்பிட்டு இருந்தேனே. இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணிருக்கேடா. சும்மா இருக்கீங்களா? முதல்ல என்ன நடந்துச்சு சொல்ற கேளுங்க. காலையில ஆபீஸ் போயிட்டு இருந்தேன். அப்ப இந்த அம்மா எதிர்க்கு ஓடி வந்து என் புள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கணும், அதுக்கு அவ அப்பா நேர்ல வந்து கையெழுத்து போடணும்னு சொல்றாங்க. கம்பல்சரி ஃபாதருடைய சிக்னேச்சர் வேணும்னு சொல்றாங்க. ஆனா என் புருஷன் வெளிநாட்டுல இருக்காரு, வரத்துக்கு 2 வருஷம் ஆகும். அது வரைக்கும் என் புள்ளைய ஸ்கூல்ல சேர்க்காம இருந்தா அவன் எதிர்காலம் பாதிக்கும். பெத்த புள்ளைக்கு படிப்பறிவு கொடுக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு நான் அம்மாவா இருக்கணும்? இப்பவே நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படி இப்படின்னு அழுது புலம்புனாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. சரி, குழந்தையோட படிப்பு விஷயமாச்சே, அதனால பாவம் பார்த்து ஹெல்ப் பண்ணேன். நான் எப்பவுமே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது வழக்கம் தானே. ஆனா அதே சாக்கா வச்சுட்டு இந்த மாதிரி இவ்வளவு டிராமா பண்றாங்க. இல்ல இல்ல, டிராமா பண்றது நீங்க தான். ஐயோ கௌசி, படிப்பு விஷயம்னா ஃப்ரீயா புக் வாங்கி கொடுப்பாங்க, இல்ல. இல்லனா ஃபீஸ் கட்ட பணம் கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு கார்டியன் யாராவது கையெழுத்து போடுறாங்க. ஐயோ கௌசல்யா, சொல்றது கேளு கௌசல்யா. இந்த அம்மா என்கிட்ட காசு பணம் கேட்கல, கையெழுத்து மட்டும் தான் கேட்டாங்க. என்ன நம்பு கௌசல்யா, சத்தியமா நான் சொல்றது உண்மை. இந்த அம்மா யாருன்னே எனக்கு தெரியாது கௌசல்யா. ஏய், இருடா இருடா, நான் கேக்குறேன். இங்க பாருடி, என் புள்ள அனாவசியமா பொய்யே சொல்ல மாட்டான். என் புள்ள அப்பாவியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் மேல தேவையில்லாம இப்படி பழி போடுறியா? ஓடி வெளியே, ஓடி வெளியே, போ வெளியே. இவங்க என்ன போக சொல்றாங்க? என்னைய போக சொல்லுவாங்க? ஃப்ராட் ஃப்ராட். நீ யாருன்னே எனக்கு தெரியாது, ஆனா ஏதோ திட்டத்தோட வந்திருக்கேன்னு தெரியும் எனக்கு. நான் போலீஸ கூப்பிடுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு போயிடு, போ 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 போ. எங்க நீங்களே சொல்றீங்க? ஆமா, நான் தான் சொல்றேன், போ. நீங்களே இந்த வார்த்தையை சொல்றீங்க? உன் மூஞ்சி கிட்ட கேட்டு ஒரு பேக்ரவுண்ட் சாங் வேற கேக்குதா? போடி போங்கறல. எங்க இருந்தோ வந்து ஒரு புள்ளைய வேற கூட்டிக்கிட்டு ஒரு பையன் வேற மாட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு வந்துட்டா. போடி போ போ. போறீங்க? போ போ. இங்க இருந்து மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டு போறேன். ஏய் ஏய், என்ன சொல்ற? என்ன கௌசல்யா சொல்ற? வா. ஏய் ஏய், என்ன பண்ற? ஏய் ஏய், என்ன பண்ற? இது என்னது? ஏய் ஏய், என்ன பண்ற? அம்மா அம்மா, ஏதோ பண்றமா? ஏய், என்ன சாப்பிடுடா, பசியா இருக்கா போல, சாப்பிடுடா. என்னமா என்ன புரியல புரியல. ஐயோ சமாமா, என்ன ஏமாத்திட்டீங்கல்ல? நான் உங்களை விட மாட்டேங்க. நான் உங்களை சும்மா விட்டுட்டு சாக மாட்டேன். ஐயோ, செத்தால விட மாட்டேங்கறாளே. என்ன குடிச்ச நீ விஷமா? ஐயோ, லெட்டரோட காப்பியை போலீஸ் கமிஷனருக்கு, பத்திரிகை ஆபீஸ்க்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டேன். நீங்க நீங்க தப்பிக்கவே முடியாது. கௌசல்யா. ஏய் ஏய் ஏய், ஐயோ ஐயோ, கொலை கொலைலமா, தற்கொலைமா? இல்லடா, கொலைடா. உன்னால தானடா அவ செத்தா. இல்லம்மா, அவ்வளவுதான் குடிச்சு செத்தா. அது கொலை கொலை கொலை. இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு, கொலையா தற்கொலையா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதிட்டு படிங்க. படி படி படிடா. உயர்திரு போலீஸ் கமிஷனர் அவர்களுக்கு அபலை பெண் கவிதா எழுதி கொள்வது. மாதவன் என்னை காதலித்து திருமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தைக்கு தாயாக்கி விட்டு என்னை ஏமாற்றி விட்டான். இல்லம்மா, இல்ல கௌசல்யா. அதனால நான் இந்த உலகத்தை விட்டே போகிறேன். என் மரணம் தற்கொலை அல்ல, தற்கொலைக்கு தூண்டப்பட்ட கொலை. அதை செய்தது என் கணவர் மணிப்பாக்கம் மாதவன். அவரை சட்டம் தண்டிக்க வேண்டும். இது போன்ற ஆண்களை விட்டுவிடக் கூடாது. இதுவே என் மரண வாக்குமூலம். டேய், என்னடா அது இப்படி ஒரு லெட்டர் எழுதி வேற எப்படி வச்சிருக்க? எழுத சொல்ற? ஐயோ, இத வேற யார் யாருக்கோ அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்றாளே. ஏங்க நீங்க தப்பு பண்ணிட்டு ஏன் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்களே. ஐயோ கௌசல்யா, நான் எந்த தப்பு பண்ணல கௌசல்யா. உண்மையா சொல்றேன், நிஜமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். இவ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆஹா, தெரியாதவ தான் இங்க வந்து செத்து போய் கிடக்குறாளா? ஐயோ ஐயோ, போலீஸ் கோர்ட்டு கேஸ்னு இந்த குடும்ப மானமே போதே. உங்களால நாங்களும் ஜெயிலுக்கு போய்டுவோம் போல இருக்கே. ஏய், டே டே டே, நாங்க ஏடி என்ன சேர்க்கற? இப்படிப்பட்ட உத்தம புத்திரனை பெத்ததுக்கு நீங்களும் தான் ஜெயிலுக்கு போணும். டேய், சும்மா இருக்கீங்களா? நீங்களே என்ன குற்றவாளியாக்கி கொலைகாரனாக்கி தூக்குல தொங்கிட்டு போல இருக்க. இம்சை பிடிச்சுவா, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்படி ஒரு சிங்கலை உண்டாக்கி என் மானம் மரியாதை புகழ் எல்லாத்தையும் ஒரே நாள் நாசம் பண்ணிட்டாளே. இது தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கோம். சும்மா இருமா, அம்மா கூட பார்க்க மாட்டேன். அம்மிங்களை மண்டலத்துக்கு கூட உடைச்சிருவேன். ஐயோ, ரெட்டை கொலை கேஸ்ல உள்ள போயிடுவீங்க. வாயை மூடுறீங்களா? அடியே, யாரு நீ? எங்க இருந்து வந்து தொலைச்ச? உனக்கு என்னதான் வேணும் கேட்டு தொலையடி. நீங்க தான் வேணும். சாகல 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 சாகலன்னா உங்களுக்கு சந்தோஷம் வேறயா? நான் ஜெயிலுக்கு போறேன்ல, அதுக்காக சொன்னேன்.
என்ன நான் உண்மையிலேயே செத்து போயிட்டேன்னு நினைச்சீங்களா? தப்பு பண்ணவங்கள உயிரோட இருக்கும்போது நான் எதுக்காக சாகணும்? இத பாருங்க, நீங்க தான் என் புருஷங்கிற உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன். நீங்க யாராவது என்ன டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப காட்டின சீன் நிஜமாவே நடக்கும். அப்புறம் நீங்க 3 பேரும் கம்பிக்கு பின்னால கண்ணீர் சிந்த வேண்டியதுதான். ஜாக்கிரதை, தள்ளுங்க. ஐயோ எங்க போறீங்க கௌசல்யா? என்னமா இது அம்மா? ஏய் வாடா. கவிதா, ஐயோ என்னமா? நான் ஒண்ணு பண்ணமா? என்னடா நடக்குதுங்க? கவிதா, ஏய். ஐயோ டேய் உள்ள போறா உன் புருஷன் உள்ள போறான். நான் எங்க போறதா? ஐயோ என் வீடு போயிடும் போல இருக்கே கடவுளே. கௌசல்யா, என்ன கௌசல்யா சாப்பிடாம கூட படுத்துட்டியா? கௌசல்யா என்ன பண்ற? எங்க போற கௌசல்யா? ஏய் நில்லு கௌசல்யா. கௌசல்யா, கௌசி, கௌசல்யா, கௌசி. என்ன கௌசல்யா இங்க வந்து படுத்துட்ட? ஓ, வந்தவ சொன்னது உண்மை நம்பிட்டியா? உண்மை இல்லனா அவனோட பையன் அட்மிஷனுக்கு நீங்க எதுக்கு சைன் பண்ணீங்க? ஐயோ உதவின்னு கேட்டா கௌசல்யா. என்ன அவ குழந்தைக்கு அப்பாவா இருக்கிறதா உதவியா? இல்ல என் புள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கலன்னா தற்கொலை பண்ணிப்பேன்னு சொன்னா குழந்தைக்கு படிப்பு முக்கியம் இல்லையா? அப்போ ஃபாதர் சைன் பண்ணலையே, கார்டியன் தான் சைன் பண்ண. நாளைக்கு லீகலா பிரச்சனை வரக்கூடாதுன்னு போட்டிருப்பீங்க. ஐயோ கௌசல்யா, அப்படி ஏடாகமா பேசாத கௌசல்யா. சத்தியமா சொல்றேன், நான் உதவியா தான் கையெழுத்து போட்டேன். சரி, கையெழுத்து உதவியா போட்டீங்க. அவ கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டீங்களே, எதுக்கு? ஐயோ இந்த ஸ்கூல்ல ஃபேமிலி போட்டோ கேட்பாங்கன்னு அவளதான் செல்போன்ல போட்டோ எடுத்தா. ஆக நீங்க ஃபேமிலின்னு ஒத்துக்கிறீங்க. ஐயோ கௌசல்யா, அப்படி மடக்கி கேள்வி கேட்காத ப்ளீஸ். ஏன் பதில் சொல்ல கஷ்டமா இருக்கா? ஆமா கௌசல்யா. நல்லவரா இருந்தா பதில் சொல்லிருப்பீங்க. நீங்க தான் 1 நம்பர் ஐயோகேனாச்சே, எப்படி பதில் சொல்வீங்க? கௌசல்யா அப்படிலாம் சொல்லாத. இதுக்கு முன்னாடி நான் அந்த பொண்ண இல்ல பார்த்தது கூட இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் பாக்குறேன். அப்போ அந்த பொண்ண வாசலோட அப்படியே வெட்டி அடிச்சுக்க வேண்டியதானே? அது எப்படி கௌசல்யா முடியும்? அவதான் தற்கொலை பண்ணிப்பேன் மிரட்டறாள. ஆஹா, நாளைக்கு வேற ஒருத்தி வந்து நானும் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்வா, அவளும் இந்த வீட்டோட சேர்த்துப்பீங்க. இல்ல இதென்ன வீடா இல்ல பொண்டாட்டிக்க பண்ணையா? ஐயோ கௌசல்யா, இப்படிலாம் பேச நான் என்ன பண்ணுவேன் கௌசல்யா? என்ன நம்பு, நான் ரொம்ப நல்லவன். நானும் அப்படிதான் நினைச்சேன், நீங்க ஏகப்பத்தி விரதனா இருப்பீங்கன்னு. இப்பதானே தெரியுது ஏகப்பட்ட பத்தி நீங்க விரதனா இருக்கீங்கன்னு. ஓ கௌசல்யா, நோ 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 நோ, தேவையில்லாம எம்மல கலங்க தொண்டு போடாத ப்ளீஸ். இதே நான் சீதா வரதா இன்னும் நெருப்புல இறங்கி நான் உத்தமன் நிரூபிச்சிருப்பேன். ஆனா நீங்க சீதா இல்லையே, மாதவி, சாரி மாதவன். கௌசல்யா கௌசல்யா, என் கற்பையே சந்தேகப்படல நீ. தபார், என் நெஞ்சை பிளந்து இதயத்தை வெள்ள பிச்சு எடுத்தா அது கௌசல்யா கௌசல்யானதான் துடிக்கும் தெரியுமா? ஆமா, இவர் பெரிய ஆஞ்சநேயரு. இதோ பாருங்க, மெகா சீரியல் சென்டிமெண்ட் டயலாக்லாம் பேசி என்ன ஒண்ணு ஏமாத்த முடியாது. இந்த மாதிரி நிறைய டயலாக் நான் கேட்டிருக்கேன். என்ன நம்ப மாட்டேங்கல நீ? இந்த பார் கௌசல்யா, உன்னை தவிர இன்னொரு பொண்ணு நான் என் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல. ஒரு நல்லவன, நேர்மையானவன, உத்தமமானவன சந்தேகப்படல நீ. இதுக்கு காலம் பதில் சொல்லு கௌசல்யா, காலம் பதில் சொல்லும். பதில் சொல்ல துப்பு இல்ல, இதுல காலம் வேற பதில் சொல்லணுமா? கிளம்புங்க மிஸ்டர் மாதவன். மாதவனா? அதானே உங்க பேரு? என்ன புருஷன மரியாதை பேர் சொல்லி கூப்பிடுற நீ? புருஷனே இல்லன்னு ஆயிடுச்சு, பேர் சொல்லி தானே கூப்பிடுறாங்க. கௌசல்யா போயா போயாவா போடா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்களா போயிடுங்க. கௌசல்யா, இந்த நாள் உன் மனசுக்குள்ள குறிச்சு வச்சுக்கோ. ஒரு உத்தம புருஷனை, ஒரு கண்ணியமான கணவனை கேவலமா பேசிட்டல நீ. நான் நல்லவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ கதறி கதறிய கால்ல ஊழ்ந்து அழுவ பார். இல்லனா இந்த மாதவனே இல்ல. பார் கௌசல்யா, உன்னை தவிர இன்னொரு பொண்ணு நான் என் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல. ஒரு நல்லவன, நேர்மையானவன, உத்தமமானவன சந்தேகப்படல நீ. இதுக்கு காலம் பதில் சொல்லு கௌசல்யா, காலம் பதில் சொல்லும். ஆமால, அவர் ரொம்ப நல்லவர். நாம தான் தேவையில்லாம அவசரப்பட்டு சந்தேகப்பட்டுட்டோமோ? ஆமாண்டி கௌசல்யா, நீ தான் தப்பு பண்ற. உன் புருஷ மனச நோக்கடிக்காத. பாவம் அவரு, போய் அவரை சமாதானப்படுத்து. போ. சாரிங்க, இத்தனை நாள் உங்க கூடவே இருந்தோம், நான் உங்களை சரியாவே புரிஞ்சுக்கல. தப்பாவே புரிஞ்சுட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன். சாரிங்க. கொடியே
நினைச்ச பாரு, நான் இருக்கும்போது இன்னொருத்தி கூட படுத்து தூங்குறியே. ச்சே! நீ எல்லாம் மனுஷனா? ச்சே! இவர் எவ்வளவு உயர்வு நினைச்ச, இப்படி மட்டமான மனுஷனா இருக்காரே. எனக்கு போய் துரோகம் பண்ணிட்டாரே. கௌசல்யா, நீ யாரு? நான் தான் உன் மனசாட்சி. பாருடி, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. உன் புருஷன் அந்த மாதிரி ஆளா என்ன? ஏய், நீ எல்லாம் என் மனசாட்சியா? கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாம் பேசுற? பின்ன அவர் என்ன ரொம்ப யோகியமா? அதான் என் கண்ணால பார்த்தனே, 2 பேரும் ஒரே கட்டில்ல பக்கத்துல பக்கத்துல படுத்துட்டு இருந்தாங்க. அட லூசு, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல. சீ, இந்த கர்மத்தை போய் யார்கிட்ட விசாரிக்கதான்?